வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். கார்த்திகை மாத சிறப்பு பற்றி சின்னதாக குறிப்பு சொல்கிறேன். கார்த்திகை தமிழ் மாதத்தில் இருக்கிற 8வது மாதமாக வருது. 8வது மாதமாக வர்றதுனால எட்டாத இலக்கையும் இறைவனை வேண்டும் பொழுது நமக்கு அடைய முடியும், எட்டாத இலக்கையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. கார்த்திகை மாதத்தில் வர சோமவாரம், அதாவது திங்கட்கிழமை, புனித தலங்களில் இருக்கிற நீரோடைகளில், ஆறு குளம் அந்த மாதிரி இருக்கிறதுல நீராடும் பொழுது நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் போயிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. கார்த்திகை மாதம் முழுக்க கோவில்கள்லேயும் சரி வீடுகள்லேயும் சரி விளக்கு ஏற்றி வச்சு வழிபடும் பொழுது அந்த வீட்டில் சுபிட்சமும் மங்களமும் உண்டாகும். மேலும் கார்த்திகை மாதத்தில் வர பௌர்ணமியில் சிவபெருமான கிரிவலம் வரும் பொழுது மிகவும் நம்ம கேட்ட வரம் அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது. பௌர்ணமி அன்னைக்கு, அதாவது கிரிவலம் வர பௌர்ணமி அன்னைக்கு மழை பெஞ்சதுன்னா தேவர்களே ஆசீர்வாதம் சென்றதாகவும் சொல்லப்படுது. கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானமாக கொடுக்கும் பொழுது தடைப்பட்ட எல்லா காரியமும், அதாவது திருமணம் போன்ற, வீடு கட்டுறது போன்ற எந்த தடை இருந்தாலும் அது நிறைவேறும் விளக்கு தானம் கொடுக்கறதுனால அப்படின்னு சொல்லப்படுது. கார்த்திகை மாதத்தில் கோவில்களை சுத்தம் செய்கிறது, பகவத்கீதை படிக்கிறது, இதனால் மன அமைதி கிடைக்கும்னு சொல்லப்படுது. கார்த்திகை மாதத்தில் தினமும் விளக்கு ஏற்ற முடியலன்னா கூட துவாதசி, திரையோதசி, பௌர்ணமி இந்த 3 தினங்களில் கண்டிப்பாக விளக்கு ஏற்றி வைக்கணும். அது ரொம்ப விசேஷம். கார்த்திகை மாதத்தில் வர பஞ்சமி திதி நாகதோஷ நிவர்த்தி செய்கிற ஒரு நாள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதத்தில் இறைவனை வழிபட்டு நாம் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று சுகமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.